எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் கேரட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா கேரட் ரைஸ் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கேரட் ரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி செய்வீங்க. இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா நம்ம சாட்டே பண்ணோம். கிரவுண்ட்நட் வந்து பச்சை கிரவுண்ட்நட்னால கொஞ்சம் நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நான் வந்து பே லீஃப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா இந்த நெய் எண்ணெய் மிக்சரில் வதங்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் வந்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறேன். த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஷ்யூ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மசாலா பொடிங்க சேர்க்க போகிறேன். ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஜீரக பொடி சேர்க்குறேன். சோம்பு பொடி சேர்க்குறேன். உப்பு, அப்புறம் கடைசியாக கரம் மசாலா. இப்போது இந்த எல்லா மசாலா பவுடரும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். ஸோ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் வந்து இதை குக் பண்ண விட போகிறேன். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நான் கிரேட் பண்ண கேரட் சேர்க்குறேன், நல்லா துருவின கேரட். இப்போது இந்த மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் வந்து இந்த கேரட்டை குக் பண்ண விட போகிறேன். ஸோ கேரட் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் நல்லா குக் பண்ண விட்டேன். இப்போது குக் பண்ணி ஆற விட்ட பாஸ்மதி அரிசி சேர்க்குறேன். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசினால கேர்ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரைக்கா பறக்கான்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக நெய் சேர்த்துட்டு இந்த ரெசிப்பியை நான் முடிக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரட் ரைஸ், செம்ம டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.